ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். மே 4ஆம் தேதி வரைக்கும்லாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்க வேணாம். தாவேகாவுடைய ஒரிஜினல் ரிசல்ட் என்ன அப்படின்றத கடந்த 2 நாட்களாக பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா ஆஃபீஸில் நடந்த அவசர கூட்டமே சாட்சியாக சொல்லும் விதமாக மாறி இருக்கு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயை 194 வேட்பாளர்கள் மாட்டி விட்டுருக்குறாங்க. இந்த கூட்டமே விஜய் அவர்கள் வாக்கு எண்ணக்கூடிய நாளில் ஆஸ்திரேலியா தான் பயணப்பட போகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு பக்கம் முதலமைச்சர் கொடைக்கானல் பயணப்பட்டு அங்கேயும் போய் தாவேகாவுக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோல்விக்கான காரணத்தை இப்போதே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு காரணத்தை தாவேகாவுடைய வேட்பாளர்கள் இப்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஒரு வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா இவிஎம் ரூமுக்குள்ளேயே போய் நுழைஞ்சு அட்ராசிட்டி பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம்லாம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் என்பது முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு போயிருக்கிறார். முதலமைச்சர் இப்படி கொடைக்கானல் பயணத்தை போன உடனே பார்த்தீங்கன்னா பாருங்க, முதலமைச்சர் வந்துட்டு கொடைக்கானல் போயிட்டாரு, அவருக்கு இனி நிரந்தர ஓய்வு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஆதவ ஒரிஜினா பேசுகிறார். இன்னொரு பக்கம் இன்னும் 20-30 வருஷத்துக்கு கொடைக்கானலில் அவர் ஓய்வு தான் எடுக்கணும், எங்கள் விஜய் தான் நீ அடுத்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறார். இப்படி இவர்கள் முதலமைச்சருடைய பயணத்தை பற்றி விமர்சிக்க முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு போய் தாவேகாவுக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். முதலமைச்சர் இந்த சம்பவத்தை பண்ணுறாருன்னு சொல்வதை விட பொதுமக்கள் முதலமைச்சரோட சேர்ந்து தாவேகாவுக்கு சம்பவம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு போகிறத பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி கீழே இறங்குறாங்க. கொடைக்கானலில் இருந்து அவங்க மீண்டும் முதலமைச்சருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து முதலமைச்சருடைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் ஒரு இளம் பெண் முதலமைச்சர் அடிக்கடி செய்யக்கூடிய செய்கையான இந்த செய்கையை செஞ்சு காமிக்கிறாங்க. ட்ரெண்டிங்கான அந்த செய்கையை முதலமைச்சரும் சேர்ந்து செய்கிறார். உடனே சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா தாவேக்கான சொல்லி செய்யுங்க அப்படின்றாங்க. உடனே அந்த பெண் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முதலமைச்சரும் கதம் கதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை பார்க்க முடியுது. இது மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. போட்டோ மட்டும் சார் நாங்க வந்தோம் சார், நீங்க வரீங்கன்னு சார் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு வரலாம்னு வந்துட்டோம். ஓகே சார், செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் சார். அந்த இது மட்டும் தாவேகா சொல்லி தாவேகா சொல்லு. இந்த ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எல்லா இளைஞர்களும் ஆதரவு, இளம் பெண்கள் ஆதரவு, குடும்பமாக ஆதரவு, வீட்டில் ஒருவருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி அவங்க பரப்புவது அத்தனையுமே பொய் அப்படின்றத எடுத்துரைக்கும் விதமாக இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு இளம் பெண் தான் தாவேகாவுடைய சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இன்னைக்கு முதலமைச்சரோட சேர்ந்து செல்ஃபி வீடியோ எடுக்கிறாருங்க. கொடைக்கானலில் முதலமைச்சர் போகக்கூடிய அத்தனை இடங்கள்லையுமே மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்க பார்க்கும்போது தேர்தல் ரிசல்ட் எப்படிப்பட்ட வகையில் இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறாத இந்த தாவேகா கும்பல், குறிப்பாக ஆதவ ஒரிஜினா, அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்னங்க, முதலமைச்சர் இந்த மாதிரி கொடைக்கானலில் ஓய்வு எடுக்க போயிட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய்க்கு ஓய்வு எடுக்க போயிட்டாரு, சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓய்வு எடுக்கிறாரு, வேர் இஸ் விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதற்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, பனையூரில் எங்கால் படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆதவ ஒரிஜினா என்ன தெரியுமா சொல்கிறாரு? இப்போதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு கொஞ்சம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, அதை பற்றி எங்களோட தலைவர் சிந்திச்சுட்டு இருக்காரு. கட்சிக்கான பணியில் இருக்கிறாரு. கவுண்டிங் டே அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத இதுதான் எங்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்கள் தலைவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. மக்களுக்கு என்ன செய்யலாம் மே 4க்கு பிறகு அப்படின்றத எங்களுடைய தலைவர் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடந்த 2 நாட்களாக பனையூர் ஆஃபீஸுக்கு வேட்பாளரெல்லாம் வரவ சொல்லி வாக்கு எண்ணும்போது என்ன மாதிரியாக வேட்பாளர் நடந்து கொள்ளணும், ஸ்ட்ராங் ரூமை இவிஎம் ரூமை எப்படி கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆதவ ஒரிஜினா.
தேர்தல் பிரச்சாரமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்ற அந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாதவர் தான் இந்த விஜய்க்கு இது முதல் தேர்தல், அரசியலே புதுசு. அப்படி இருக்கும்போது வாக்கு எண்ணும் மையத்தில் எப்படி வேட்பாளர்கள் செயல்படணும் அப்படின்றது விஜய்க்கு தெரியுமா? ஸ்ட்ராங் ரூமை போய் எப்படி கண்காணிக்கணும் அப்படின்றது விஜய்க்கு தெரியுமா? ஆனால் விஜய் இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்கிறாரு இந்த ஆதவர்ஜுனா. இது அப்பட்டமான பொய்ங்க. இது ஏன் பொய்ன்னு சொல்கிறேன்னா, ஆதவர்ஜுனா சொல்வதை போல தாவேகாவுடைய அவசர கூட்டம், வேட்பாளர்களை அடங்கிய அந்த கூட்டம் என்பது 2 நாட்களாக நடந்துச்சு தான். ஆனால் அதில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. புஷி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் தலைமையில் தான் அந்த கூட்டம் என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாவும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ விஜய் இதில் கலந்து கொள்ளவே இல்லை, ஆதவர்ஜுனா சொல்வது பொய் அப்படின்றது தெரியுதா? செய்தியாளர் இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு, என்னங்க விஜய் அவர்கள் வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாளில் ஆஸ்திரேலியா போகிறாராமே அப்படின்னு சொல்லி கேட்க, அது திமுகவினர் பரப்பக்கூடிய பொய். அவர் ஆஸ்திரேலியாலாம் போல, நிலாவுக்கு போகிறாரு, நிலாவுக்கான ராக்கெட்டை திமுக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுவதை பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ரிசல்ட் என்பது தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தாவேகா நடத்திய அவசர கூட்டம் 2 நாள் கூட்டம் சொன்னேன்ல, புஷி தலைமையிலையும் செங்கோட்டையன் தலைமையிலும் நடந்துச்சுன்னு, இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 40 வேட்பாளர்களை மட்டுமே அழைத்து கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ராங் ரூமில் எப்படி கண்காணிக்கணும், வாக்கு எண்ணும் மையத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 40 வேட்பாளர்களுக்கு மட்டுமே நடந்திருக்கு. ஏங்க 233 வேட்பாளர்கள் தாவேகா வேட்பாளர் இருக்கிறாங்க, ஒரு சுயேட்சை இருக்கிறாங்க, மொத்தம் 234 வேட்பாளர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையுமே வாக்கு எண்ணும் மையத்தில் எப்படி செயல்படணும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவங்க அத்தனை பேருக்கும் ஸ்ட்ராங் ரூமை எப்படி கண்காணிக்கணும் அப்படின்ற அறிவுரையை வழங்கியிருக்கணுமா இல்லையா? ஏன் 40 பேர் மட்டும் அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா, அந்த 40 பேர் தான் 50,000 ஓட்டை வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்களாம். அதாவது தாவேகா எடுத்த சர்வே சொல்லுதான். அதனால தான் அந்த 40 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு இந்த மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 234 தொகுதியில் 40 தொகுதிகளை மட்டும்தான் தாவேகாவுக்கு டெபாசிட் என்பது கிடைக்கும். மீதி 194 தொகுதியில் தாவேகாவுக்கு 10,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, இப்படி டெபாசிட்டுக்கு குறைவான ஓட்டுகள் தான் கிடைக்கும் அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிற முடியுதா? அதனால தானே இவங்களை கூப்பிடவே இல்லை. ஏன் 194 வேட்பாளர்களை புறக்கணிச்சிங்க? ஏன் 40 வேட்பாளர்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறீங்க? அப்போ தாவேகாவுடைய ஒரிஜினல் ரிசல்ட் என்ன அப்படின்றத இந்த மீட்டிங் காட்டி கொடுக்குதா இல்லையா? மிகப்பெரிய விஜய் வேவ் வீசுகிறது, வாக்கு சதவீதம் கூடிவிட்டது, இளைஞர்கள் திரண்டு வாக்களிச்சிருக்கிறாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜயுடைய இணைய கூலிப்படைகள் பரப்புனது அத்தனையுமே பொய் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? அப்போ இந்த கூட்டமே, பனையூர் நடந்த இந்த 2 நாள் கூட்டமே விஜய் எப்படிப்பட்ட ரிசல்ட்டை வாங்க போகிறார் அப்படின்றத காட்டி கொடுக்கும் விதமாக இருக்கா இல்லையா? அப்போ விஜய்க்கு இது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு போகலான்னு முடிவெடுத்திருக்கிறாரு போல. அதாவது எல்லா தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு தான் ஓய்வு எடுக்க போவாங்க. வாக்கு எண்ணும் நாளன்று எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஆனால் நம்மால் விஜய் அப்படியே மாறுதலாக இருக்கிறாரு பாருங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. மே 4 ரிசல்ட் அன்னைக்கு ஒரு நடிகையுடைய பிறந்தநாள் வருது. அந்த நடிகையோட பிறந்தநாளை இங்கே சென்னையிலேயே செலிப்ரேட் பண்ணோம், அவங்க வீட்டுக்கு போனோம்னா பிரச்சனையாயிரும் என்பதற்காக தான் வெளிநாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் மக்கள் எழுதுகிறாங்க. கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நேற்று இரவுலேருந்து எழுதுகிறாங்க. என்னன்னா, நேற்றுக்கு இரவோடு இரவாகவே தன்னுடைய பிறந்தநாள் மே 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த பிறந்த நாளை அந்த குறிப்பிட்ட நடிகை ப்ரீ பர்த்டேவாக நேற்றே கொண்டாடிட்டாராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அந்த நடிகையே தன்னுடைய பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போது ஏன் இப்போ ப்ரீ பர்த்டேவை கொண்டாடணும்? ஒருவேளை மே 4ஆம் தேதி இவரும் வெளிநாடு போகிறார், அப்போ போனால் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே கொண்டாட முடியாது என்பதற்காக தான் முன்கூட்டியே இந்த பிறந்தநாள் விழாவை இவர் இந்த நடிகை கொண்டாடுகிறார் அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாம் பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் எழுதுவதை பார்க்க முடியுது. நமக்கு அந்த கதையே வேணாம், அது விஜயுடைய பர்சனல், என்னமோ சந்திச்சுட்டு போயிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பயணப்பட போகிறார். ஏனென்றால் அவருக்கு ரிசல்ட் என்பது தெரிந்து விட்டது என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக, இந்த 2 நாள் கூட்டத்தின் மூலமாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? அப்போ இந்த ரிசல்ட் இப்படி தெரிஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவேகா வேட்பாளர்களுமே அவசரமாக தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா நுங்கம்பாக்கத்தில் அந்த இவிஎம் மிஷின் வைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு தான் வந்து அரசியல் பிரமுகர்களை வந்து ஆய்வு செய்ய வந்து அனுமதி கொடுப்பாங்க. அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா ஒரு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இவிஎம்லாம் சேஃப்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, திமுக ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துருச்சு, அராஜகம் பண்ணி இருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அவள் ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டாங்க, அதனால தான் வெற்றி பெற்றாங்க என்ற காரணத்தை முன்கூட்டியே அவர் சொல்கிறாரா இல்லையா? அராஜகம்னு சொல்கிறாரு. திண்டிவனம் வேட்பாளர் வன்னியரசு, விசிகாவுடைய வேட்பாளர் வன்னியரசு அவர்களுக்கு ஆதரவாக 70 வயது மிக்க வயதானவருங்க, திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் பாலகிருஷ்ணன், அவர் வீட்டுக்கே போயிட்டு தாவேகா கும்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவருடைய காதில் வந்து கத்தியால் வெட்டி இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு சீரியஸாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார். அவரை வந்து வெட்டியது அப்படின்ற பேரில் தாவேகாவை சேர்ந்த 2 பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா பாவனேஷ், 24 வயசு, கைது பண்ணிட்டாங்க. இன்னொருத்தரான அஜித், 25 வயசு, போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சா இல்லையா? எதை நம்பி இப்படியான வன்முறையில் நீங்கள் ஈடுபடுறீங்க? உங்களை வந்து விஜய் வந்து காப்பாற்றுவாரா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். விஜய் தன்னுடைய வேட்பாளர், மன்னார்குடி வேட்பாளர் ஒருத்தருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மாவை பார்த்தா அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து தேர்தலில் நான் வெற்றி பெறணும் அப்படின்றக்காக கையில் காதில் எல்லா இடத்துலையும் போட்டிருந்த அத்தனை நகையுமே எங்கள் அம்மா எனக்காக கலட்டி கொடுத்து அடகு வச்சு அந்த காசை கொடுத்து தேர்தலை செலவு பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேட்பாளருடைய அம்மா இறந்துருக்கிறாங்க. விஜய் அங்கே போயிருக்கலாம், ஃபோனில் ஆறுதல் சொல்லியிருக்கலாம், அறிக்கையாவது விட்டுருக்கலாம், எதுவுமே இல்லை. இதுதான் விஜயோடைய நிலைமையாக இருக்குது. அவசர கூட்டம் 2 நாளாக தாவேகா மீட்டிங் நடக்குது, அதுக்கு கூட விஜய் அவர்கள் போல, இத்தனைக்கு வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படின்றப்போ விஜய் நம்பி இது போன்ற செயல்களில் ஈடுபடலாமா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! இன்னைக்கு 24-25 வயசோட பையனுடைய வாழ்க்கை என்பது தொலைஞ்சு போச்சா இல்லையா? ஜெயிலில் போய் உங்களை அடைச்சிருவாங்களே. அப்போ அராஜகத்தை இவங்க பண்ணிட்டு திமுகவினர் அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கான காரணத்தை ஆதவ் அர்ஜுனா பேசுவதை பார்க்க முடியுது. ஆதவ் அர்ஜுனாவாவது பரவாயில்லன்னு சொல்லலாங்க. இன்னொரு வேட்பாளர், பொள்ளாச்சியுடைய தாவேகா வேட்பாளர்னா ஸ்ரீதரன், இவர் என்ன பண்ணுறாரு, இவிஎம்மை நான் போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அறையை வந்து இவங்க மூடவே இல்லை, 1,49,000 வாக்குகள் அந்த இவிஎம் மிஷினில் இருக்குது, அந்த அறையை ஏன் நீங்கள் சீல் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு முறையான பதிலை கொடுக்க மாட்டுறாங்க, ஒரு வேட்பாளர்னு கூட என்னை மதிக்க மாட்டுறாங்க, வேட்பாளர் சொன்னால் நிவர்த்தி பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அதிமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தான் அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏ. அவர் கூட ஒரு புகாரை தெரிவிக்கவே இல்லை. திமுகவுடைய வேட்பாளர் தெரிவிக்கலை, நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் தெரிவிக்கலை, இன்னப்புற சுயேட்சைகள் யாருமே புகாரை தெரிவிக்கலை. ஆனால் தாவேகாவுடைய வேட்பாளரான ஸ்ரீதரன் மட்டும் இவிஎம் மிஷின் அறையை ஒழுங்காக சீல் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணதோடு, இந்த இவிஎம் எல்லாம் நாங்கள் பாதுகாப்போம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷனே இல்லாத இடத்துக்கு போயிட்டு தேர்தல் அதிகாரிகளோட சண்டையிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது தன்னுடைய தோல்விக்கான காரணம் இவிஎம் மிஷின், 1,49,000 ஓட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீலை வைக்காமல் விட்டுட்டாங்க அந்த ரூமுக்கு அப்படின்ற காரணத்தை பொள்ளாச்சி வேட்பாளர் கொண்டு வந்துட்டாரா? புஷி ஆனந்த் இது மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தாவேகா ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் காலியாக போகிறது. 40 வேட்பாளர்கள் மட்டும்தான் 50,000 ஓட்டை வாங்க போகிறாங்க அப்படின்றத தாவேகாவுடைய சர்வே சொல்லுது. இன்னும் மக்கள் தீர்ப்பு என்ன அப்படின்றத மேனாளதை தான் தெரியும். அப்போ தாவேகாவுடைய இன்டர்னல் சர்வேவே 194 வேட்பாளர்கள் சோழி முடிஞ்சு வெறுமனை 40 வேட்பாளர்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு டெபாசிட்டை வாங்குவாங்க அப்படின்ற சூழ்நிலைக்கு தாவேகா வந்திருக்கிறது. நாங்கள் தான் வந்து அடுத்த சிஎம், எங்கள் அண்ணா தான் வரப்போகிறார், மிகப்பெரிய மக்கள் அலை வீசுது, வாக்கு சதவீதம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பில்டப் கொடுத்த தாவேகாவினர் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர்ற அன்னைக்கு விஜய் அவர்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறாரா அப்படின்ற அந்த கவலையும் இன்றைக்கி தாவேகாவை தொத்தி இருக்கு. ஏன்னா செய்யக்கூடிய நபர் தான், ஒரு இது அஃபிஷியலாக வரவில்லை என்றாலும் கூட, மீடியாக்களில் செய்தியாக கசிந்தாலும் கூட அப்படி செய்யக்கூடிய நபராக தான் விஜய் இருக்கிறார் அப்படின்றத தாவேகா தொண்டர்களுக்கே தெரியுது. அப்போ கொடைக்கானலில் இளம் பெண் முதலமைச்சரோடு சேர்ந்து ஒரு சைகை பண்ணாங்கல்ல, தாவேகா சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, கதம் தான் இந்த தேர்தலுடைய விஜய்க்கு. மீண்டும் அவர் நடிக்க தான் போகிறார். அரசியலை இன்றோடு அவர் தலை முழுது விட்டு போக போகிறார். இவரை நம்பி வெற்று கூச்சல் போட்ட இந்த தாவேகா கும்பல்
நெர்கதியாக நடுரோட்டில் இருக்க போகிறது அப்படின்றதான் மே 4 சொல்லக்கூடிய சம்பவமாக சாட்சியாக இருக்கும். நன்றி.